வாசிக்கலாம். எடுத்தவங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற அல்லது தியானிக்க போகிற ஒரு காரியத்தினுடைய தலைப்பு என்று சொல்லணும்னா, பரிசுத்தவான்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை அல்லது பரிசுத்தவான்களின் பிரச்சனை என்று சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பல தடவை நம்ம தியானித்திருப்போம். ஆனா இன்னும் கொஞ்சம் அதில் ஆழமாக இன்னும் கொஞ்சம் நிறுத்தி அந்த வசனம் என்ன தெளிவாக சொல்லுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை நாம் மேலட்டால தியானித்து விட்டு மட்டும் போய்விடக்கூடாது. அதனுடைய வார்த்தையின் ஆழம் அது என்ன சொல்ல நமக்கு விரும்புகிறது என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி போகிறாங்க. ஒருவன் பெயர் பரிசேயன், மற்றவர் பெயர் ஆயக்காரன். நமக்கு புரிந்து கொள்ளும்படியாக ஒருவன் பேர் நீதிமான் என்று வைத்துக் கொள்ளலாம், ஒருவன் பேர் பாவி என்று வைத்துக் கொள்ளலாம். நீதிமானும் பாவியும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிற 2 பேர் தேவ ஆலயத்தை ஜெபம் பண்ணும்படியாய் போகிறாங்க. அன்பான தேவ ஜனமே, கொஞ்சம் கவனிங்க. நாம் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், ஆலயத்துக்கு ஒழுங்கா வரலாம், தேவன் பார்வையில பிரியமா இருக்கிறதாக நினைத்துக் கொள்ளலாம், அல்லது நிறைய காரியங்களை செய்தாலும் வேதம் சில காரியத்தை முக்கியமாக உங்களுக்கும் எனக்கு உணர்த்துகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போகிறாங்க. முதலாவது இந்த பரிசேயன் என்ன செய்கிறான் என்று வாசிங்க. அவனுடைய ஜெபத்தை கொஞ்சம் வாசிங்க. 11ல இருந்து வாசிச்சு பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வாசிக்கலாம். கவனிங்க, பரிசேயனுடைய ஜெபம் அவனுடைய மனநிலையை குறிக்கிறது. அன்பான தேவ ஜனமே, கொஞ்சம் கவனிங்க. இந்த பரிசேயன் இங்க பொய் சொல்லல தேவனிடத்துல. நம்ம தேவன் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கான். அவன் பண்ணாத ஒன்றையும் அவன் சொல்லல. அவன் பொய் சொல்லி தேவன்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது. அவன் செய்கிறது தான் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் அநியாயக்காரரோ பரிகாரரோ விபச்சாரக்காரரோ போல மற்ற மனுஷனை போலவும் இல்ல, அதனால் உண்மை என்ன பண்ணுகிற வேதத்தை வாசிச்சீங்களா? என்ன போட்டிருக்கு? சோஸ்தரிக்கிறேன் என்று சொன்னான். அவன் செய்தது தானே சொன்னான். கரெக்டு தானே? அவன் செய்யாதது யார் சொன்னா? தெளிவா சொன்னான். நான் அநியாயக்காரரை போல யார்ட்டையும் அநியாயமா நடக்கல, பரிகாரரை போல யார்ட்டையும் இருந்து நான் பறிச்சுக்கிடல, எதையோ விபச்சாரக்காரனை போல விபச்சாரம் செய்யல. அது மட்டும் அல்ல, அங்க ஒருத்தர் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த ஆயக்காரனை போலவும் நான் என்ன பண்ணல இல்ல. ஆகையால் யாருக்கு ஸ்தோத்திரம்? அல்லேலூயா. தேவனை தானே ஸ்தோத்திரம் பண்ணி நான். கரெக்டு தானே? கவனிக்கிறீங்களா? ஆயக்காரன் அதாவது ஆயக்காரனுடைய ஜெபத்துல எங்கே அவன் ஸ்தோத்திரம் பண்ணதாக எழுதப்படவில்லை. நல்லா கவனிங்க. ஆயக்காரன் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்ததாக பின்னாடி உள்ள வசனத்துல இல்ல. ஆனா அந்த பரிசேயன் ஜெபிக்கிறா, உம்மை. நல்லா கவனிங்க. நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பது நல்லதுதான், அது கண்டிப்பாக செய்யணும். ஆனா இந்த இடத்துல ஏன், நல்லா கவனிங்க, இவன் ஏன் இந்த இடத்துல தேவன் இவனுடைய மன வேதம் சொல்லுகிறது, இவன் அல்ல, வெளியே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கால அந்த பாவிதான் நீதிமான வாக்கப்பட்டவனா வீட்டுக்கு என்ன பண்ணா போனான். அது காரணம் என்ன தெரியுமா? நன்றாய் வேதத்தை கவனித்து பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவன் சொல்றான் பாருங்க, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். அதாவது என்ன சொன்னான் தெரியுமா? நல்லா கவனிங்க. நான் இவங்கள மாதிரிலாம் இல்ல, அதனால நம்ம என்ன பண்ற சோஸ்தரிக்கிற. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்தினா. அந்த 11ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. பரிசேயன் நின்று தேவனை நோக்கி என்ன வார்த்தை போட்டிருக்கு? இல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? தேவனே நான். அந்த வார்த்தை தான் இருக்கிறதுலே பிரச்சனை. கவனிங்க அன்பான தேவச்சன், நம்ம இங்கதான் அநேக பரிசுத்தவான்கள் இடறுகிறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? இந்த அநியாயக்காரர், இந்த பரிசேயர், இந்த விபச்சாரக்காரனை போல நான் இல்லாதபடி வாழுகிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறபடினால் உமக்கு என்னது. ஆனா அவன் என்ன சொன்னா?
நான். எங்க அன்பான தேவஜனமே, தயவு செய்து இந்த நான் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் கவனமாக நான் பயன்படுத்த வேண்டும். ஏன் என்று சொல்லுகிற இந்த இடத்துல இவன் அநியாயக்காரனை போல இல்ல, ஒருவேளை இல்லாம இருக்கலாம், பரிகாசக்காரனை பரிகாரனை போல இல்லாம இருக்கலாம், அபச்சாரக்காரனை போல இல்லாம இருக்கலாம். ஆனா இவன்லாம் இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறது யாரு? தேவன் தானே. அல்லேலூயா. ஒரு விஷயம் என்ன பார்த்து சொல்லுங்கள்ல, நாம இன்னைக்கு ஒருவேளை பரிசுத்தமாய் வாழலாம், ஜெபிக்கலாம், வேத வாசிக்கலாம், இதுக்கெல்லாம் யார் உதவி செய்கிறது? நம்முடைய பலத்தினாலேயா? அல்லேலூயா. இன்னைக்கு பரிசேயக்க இந்த முதலாவது இந்த பரிசுத்தவான் என்று சொன்ன தன்னை நம்பிக்கொண்டிருந்த இவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய பலத்தால தான் பரிசுத்தமாய் வாழ்வதாக நினைத்து கொண்டிருந்தான். அதனால உமக்கு என்னதான் சோஸ்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் புரியுதா? நம்ம அநேக வேளையில சொல்றோம்ல, நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துறேன். நம்மளா சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம் தானே, அதை பலன் தருகிறது யாரு? யாருங்க? நம்ம வார்த்தை நிறைய வேலை இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். நான் மட்டும் அப்படிங்கிறோம்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, எங்கெல்லாம் நான் அப்படின்னு நம்ம வார்த்தையை யூஸ் பண்றோமோ தேவன் அதை கூர்ந்து கவனிப்பார். ஏன் இதை சொல்றேன்னா, மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் யார்தான்? கர்த்தர் ஒருவர். அந்த மகிமையை நான் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு? விடமாட்டார். நான் புரியும்படி சொல்றேன். இந்த பரிசேயன் பரிசுத்தமாய் வாழுகிறது உண்மை என்றாலும் கூட பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தது யார்தான்? கர்த்தர் தானே. கர்த்தர் உதவி செய்தா யார அவன் கனப்படுத்தணும்? கர்த்தரை தான் கனப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் முதல்ல சொன்னேன், நம்ம இன்னைக்கு பார்க்க போற காரியம் என்னன்னா, பரிசுத்தவான்களின் பிரச்சனை அல்ல. பரிசுத்தவான்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் வாழுவாங்க, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பாங்க. ஆனா ஒரு எண்ணம் அவருடைய மனசுல காணப்படும், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன். ஒருவேளை நம்ம அநேக வேலை சொல்றோம்ல, நான் வேலை செஞ்சு காப்பாத்துறேன். ஒரு பலவீனம் வந்துட்டா யார் காப்பாத்துவா? அல்லேலூயா. என்ன சொல்லணும் தெரியுமா? வேலை செய்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உதவி செய்கிறதுக்கு உமக்கு, இதுதாங்க அவருக்கு மகிமை போகும். புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் இந்த இடத்தை இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் தேவன் கவனிக்க மாட்டான்னு சொல்லி. எந்த இடத்துல அவருக்கு போக வேண்டிய மகிமையை நான் எனக்கு எடுத்துக்கொண்டேனோ தேவன் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. இந்த பரிசேயன் எப்படி ஜெபித்திருக்கலாம் என்றால், இவங்களை போலலாம் நான் இல்லாதபடிக்கு எனக்கு வாழுவதற்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு, இப்படி சொல்லியிருந்தா தேவன் அங்க அந்த இடத்துல தேவன் வேதனைப்பட்டிருக்க மாட்டார். அவன் சொன்ன வார்த்தை நான் வாழ்கிற. எப்படி? நான் அடுத்த வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவான், நான் 2 தடவை வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிற, தஸ்மபாகம் செலுத்துகிற. இதெல்லாம் இன்னைக்கு அநேக வேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் செய்கிற, என் பலத்தால ஓடுகிறேன்னு சொல்லி. இதுக்கு வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அல்லது வார்த்தையை பயன்படுத்துனீங்கன்னா இனி அதை பயன்படுத்தாதுங்க. நான் செய்கிறேன், நான் காப்பாத்துறேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னாலதான் நடக்குது, நான் இல்லைன்னா நடந்திருக்காதுன்னு என்ன பண்ணாதுங்க. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியம் அல்ல. நீங்க ஒருவேளை இது சின்ன காரியம் தானே நினைக்கலாம், அப்படி அல்ல. எங்கேயுமே தேவனுக்கு போக வேண்டிய மகிமை அவருக்கு தான் என்ன பண்ணணும், போகணும். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா வாழலாம், தேவனுக்கு பிரியமாய் ஜெபிக்கலாம், அதிகாலை என்று ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு ஒழுங்கா வரலாம், எல்லாம் செய்தாலும் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் செய்வதற்கு நமக்கு பலனை தருகிறது யாரு? கர்த்தர் தானே. சொல்லுங்க, யார் தரா? கர்த்தர் தருகிறாரு. ஒரு பலவீனம் வந்துட்டா நம்மளால எஞ்சி ஒழுங்கா ஜெபிக்க முடியுமா? எந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளால இருந்தா ஜெபிக்க முடியுமா? அப்ப நமக்கு சுகம் பலன் தந்து காலையில எழுப்பி விடுறதே யாருதான்? அல்லேலூயா. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம், என் பலத்தால எஞ்சி நான் என்ன பண்ணிட்டேன். இதுதான் பிரச்சனை. அடுத்து வாசிச்சு பாருங்களேன், அவன் மறுபடியும் அந்த வசனத்தை சொல்றான் பாருங்க. 11 மறுபடியும் வாசிங்க. தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். போதும். அன்பான தேவ ஜனமே, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. முத இடத்துல நான் என் பலத்தால செஞ்ச, நான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தேவனை சோஸ்தரித்தாலும் கூட அந்த மகிமையை அவனுக்காக தான் எடுத்துக்கிட்டா. என் பலத்தினால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் என்று சொன்னதுனால தான் வேதம் சொல்லுகிறது, இவன் நீதிமானாக்கப்படல,
ஈவன்தோ தேவனை சோஸ்தரித்தாலும் கூட, நான் தான் முதலே சொன்னேன், சோஸ்திரம் பண்ணினாலும் கூட நீதிமானாக்கப்படாதது காரணம் அவன் தன்னுடைய பலத்தை நான் என்று சொன்னதுனால. இனி என்றைக்குமே அந்த வார்த்தையை பயன்படுத்தாத வரைக்கும் காத்துக்கிடுங்க. என் பலன் நான் இல்லைன்னா நடந்திருக்காதுன்னு தயவு செய்து சொல்லாதுங்க. ஏன்னா அந்த வார்த்தை தேவனுக்கு பிரியம் அல்ல. ஏன்னா எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் தருகிறது அவர். மகிமையை நம்ம எடுத்துக்கிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். ரெண்டாவது, இவன் சொன்ன வார்த்தை மற்றவங்களை போல இராததுனால சொல்லிட்டு இந்த ஆயக்காரனை போலவும் ஒரு வார்த்தை பயன்படுத்துறான். அப்படிதானே? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. ஏன் தெரியுமா? எல்லாரும் கவனிங்க. இவன் நீதிமானாக்கப்படாததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அவன் நீதிமானாய் வாழ்ந்தாலும் கூட வெளியே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் அதுதான் சொன்னான். இந்த ஆயக்காரன் யாரோ சொன்னான், வெளியே நிற்கிற ஆயக்காரன். ஏன்னா ஆயக்காரன் ஆலயத்துக்கு வரல, அவன் தூரத்துல நின்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இவனை மாறி நான் என்ன பண்ணல. கேக்குதா? அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் தேவனை உண்மையிலே அதிக கோபப்படுத்திருக்கு. ஏன் தெரியுமா? நான் பரிசுத்தமாய் வாழ்றது ஒரு பக்கம் இருக்கட்டு, அவன் பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லி தீர்மானிக்க இவனுக்கு தேவன் என்ன பண்ணல? அனுமதி கொடுத்திருக்காரா கொடுக்கலையா? வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் அற்பமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. தேவன் இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டு தான் சொல்றாரு பாருங்க. ஒரு 9 வாசிச்சு பாருங்க. அதுக்காக தான் அதை லேட்டா வாசிக்க சொன்னேன். 9 வாசிங்கள. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நம்ம அநேக பேரில் இந்த தவறு செய்கிறோம். நம்ம ஜபிக்கிறோம், ஆண்டுக்குள்ள நல்லா இருக்கிறோம், ஆனா மற்றவங்களை அற்பமா எண்ணுகிறது. வேதம் சொல்லுகிறது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணினன்னு வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவச்சனமே, இவன் ஒருவேளை பரிசுத்தமாய் வாழட்டு, உபவாசிக்கட்டு, தசமபாகம் செலுத்தட்டு, இதெல்லாம் அவன் பண்ணட்டு, நல்ல காரியம். ஆனா வெளியே ஒருத்தன் இல்ல, அவனை மாதிரி நான் கிடையாதுன்னு சொன்னான் பாத்தீங்களா ஒரு வார்த்தை. அங்கதான் தேவன் ரொம்ப கோபப்பட்டிருப்பாரு. அநேக வேளை நம்ம சொல்றோம் தெரியுமா? கவனிங்க, அநேக வேளை நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவங்கள விட நான் எவ்வளவோ மேல. நிறைய வேலை பயன்படுத்துறோம். அவங்க கூட என்ன பண்ணாதுங்க கம்பேர் பண்ணி. நீங்களா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேவன் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லி. நமக்கு தெரியுமா நம்மளை விட அவங்க மேலன்னு சொல்லி? நமக்கு தெரியுமா நம்மளை விட அவங்க ரொம்ப அவங்கள விட நம்ம ரொம்ப மேல இருக்கிறோம், நம்மளை விட அவங்க ரொம்ப கீழே இருக்காங்கன்னு சொல்லி? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன பண்ணணும்? என்ன கடவீர்கள். இது வேதம் சொல்லுகிறது. என்ன பண்ணணும்னு மறுபடியும் அந்த வசனத்தை சொல்ற. மனத்தாழ்மை, மனசுல தாழ்மையை வைத்துக்கிட்டு நம்ம மற்றவங்களை பார்க்கிற ஒருத்தரை நம்மளிலும் எப்படி என்னணுமா? எங்க சொல்ல மாட்டேங்கீங்க? மேன்மை உள்ளவர்கள். என்னை விட அவன் எப்படின்னு நினைக்கணும்? அல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் பாவம் செய்தாலும் கூட தேவன் நியாயம் தீர்த்து கொள்ளுவார். நியாயம் தீர்க்க நான் யாரு? இவர்கள் பாவி, இவர்கள் நீதிமான்கள் சொல்ல வேதம் எந்த மனிதனுக்கும் அனுமதி கொடுக்கல. ஒரே ஒருவருக்கு தான் அனுமதி உண்டு. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பிதா அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். அவர் தான் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நான் தான் முதல்ல சொன்னேன், பரிசுத்தவான்கள்ட்ட இருக்க மெயின் பிரச்சனை என்னன்னா, தங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தவுடனே மற்றவர்களை என்ன நினைச்சிடுறது? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நமக்கு புரியணுங்கிறதுனால தான் நம்ம பாஷை யூஸ் பண்ணி பேசுறேன். நிறைய பேர்ல சொல்றோம், அவன் கோயிலுக்கே வரமாட்டான், அவன்லாம் எங்க தேர போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார், ஆயக்காரரும் பாவிகளும் உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இந்த சம்பவத்தை நிறைய இடத்துல வலியுறுத்திட்டு வந்தார். புரியும்படியா யோசிச்சு பாருங்களேன். சகேயுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வரேன்னு சொன்னார், அப்படிதானே? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சகே வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னோன்னு சுத்தி உள்ளவங்க என்ன சொன்னாங்க? அல்லேலூயா.
அதே போல விபச்சாரத்துல கையும் களவுமா ஒரு ஸ்திரீ பிடிபட்ட உடனே எல்லாரும் கல்லறி என்ன இயேசு என்ன கேட்டாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியட்டுன்னு சொன்னார். கரெக்டு தானே? அப்போ அந்த ஜனங்களுக்கு இருந்த மனநிலை என்னன்னா, அவங்க அதாவது அவங்க பரிசெயர் அப்படின்னா வேத பிரமாணத்தின்படி ரொம்ப போதித்து அதை ரொம்ப கரெக்டா கைக்குள்ள முயற்சி செய்வாங்க. பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் இதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, ஒருத்த பாவம் செய்துட்டா அப்படின்னு சொன்னா அவன் அப்படியே ஒதுக்கி அவன் அற்பமா எண்ணி தாங்கள் நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்வது. இதை நம்ம டைரக்டா செய்யட்டாலும் அநேக வார்த்தையில அநேக நேரத்தில் நம்முடைய வார்த்தையின் மூலமாக இப்படி பயன்படுத்துறோம். அவன் கூடலாம் என்ன கம்பேர் பண்ணாதுங்க, அவன் ஒரு ஆளா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாதிரி யாரையுமே பேசுனது கிடையாது. அவன்லாம் ஒரு ஆளான்னு சொன்னதே கிடையாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நினைவில் நம்ம நினைச்சு பேசிவிடும். ஏன் தெரியுமா அப்படிலாம் வருது? அவங்கள விட நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, நம்மளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நான் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன், நம்ம பார்வையில அவங்க கெட்டவங்களா இருக்கலாம், ஆனா தேவன் பார்வையில எப்படி இருக்கிறாங்க நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுக்க முடியாதுங்க, கண்டுகொள்ள முடியாது. அதனால தயவு செய்து வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷரையும் நம்மளை விட கீழாவும் நினைச்சிடக்கூடாது, எந்த மனுஷரையோ விட நாம் எவ்வளவோ மேலன்னு எந்த விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஒருவேளை மேல இருந்தா கூட என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே என்னிடத்துல இன்னும் என்ன குறை இருக்கு, நான் என்ன மாத்திக்கணும், இப்படிதான் நம்முடைய மனநிலை இருக்கணுமே தவிர அவங்கள விட நான் பரவாயில்ல, இவங்களுக்கு நான் எவ்வளவோ பெற்று அப்படின்னு யாரும் என்ன பண்ணக்கூடாதா, நினைக்க கூடாது. இந்த காலை வேளையில தேவன் உங்களோடு என்னோடு தெளிவாய் பேசுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கல. நேற்று கூட மாமா என்கிட்ட கேட்டாங்க, நான் இல்ல மாமா உடம்பு சரியில்லை இருக்கட்டும் தான் சொன்னேன். அந்த காலையில தேவன் இந்த வார்த்தையை கொடுத்ததுனாலதான் தைரியமாய் பேசுகிறேன். அல்லேலூயா. நான் பிரசங்கம் எடுக்கணும்ட்டுலாம் உட்காரல, தேவன் தந்தார், இந்த வார்த்தையை மனதுக்குள்ள தந்தாரு, அதனாலதான் பேசுகிறேன். அப்பொழுது எனக்கு புரிஞ்சிருச்சு, தேவன் இந்த வார்த்தையை இன்றைக்கு திருச்சபைக்கு சொல்ல என்ன பண்றாரு, விரும்புகிறார். அல்லேலூயா. கேட்கிறரு காதுள்ளவன் கேட்டுக்கொள்ள கடவன், ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளது. அல்லேலூயா. அடுத்த சம்பவத்துக்குள்ள வாங்க. இதே போல இன்னொரு சம்பவம் இருக்கு. அதை லூக்கா சுவிசேஷம் 15 வாங்க. லூக்கா 15:25 வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கல்லை அழிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். போதுங்க, கவனிங்க. இந்த சம்பவத்துல எல்லாரும் அநேக நேரத்துல கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே போக்கஸ் நிறைய வேலை வைத்து பிரசங்கம் பண்ணி கேட்டுட்டோம். மூத்த குமாரன்ட்ட இருந்த, நான் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் சொல்லு, மூத்த குமாரன்ட்ட இருந்த பிரச்சனை இளைய குமாரன்ட்ட இருந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், எப்படி இப்படி சொல்றேன்னு சொல்லி. தைரியமா சொல்றேன் பாருங்க. இளைய குமாரன் உலகத்தின் மேல ஆசைப்பட்டு தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு செலவழிச்சுட்டு, ஆனா ஒரு நாள் புத்தி தெளிஞ்சு எங்க வந்துட்டா. ஆனா இங்க ஒருத்தன் தகப்பன் கூடயே இருந்தாலும் கூட, அல்லேலூயா, உள்ளே போக என்னதில்லை இப்போ. அல்லேலூயா. என் தகப்பன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? என் வீட்டுக்குள்ள வராத, என் இளைய குமாரன் வந்துட்டா நீ வெளியே போன்னு சொன்னாரா? அப்புறம் ஏன் போல? இவன் தகப்பனோடு இருந்தவன் தானே. அதான் சொன்னேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு அதிகமாய் ஜெபத்துல தேவனோடு நேரம் செலவிடுகிறவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தகப்பன் வருந்தி அழைக்கும் போது அவன் சொல்றான், இத்தனை வருஷ காலமா உமக்கு ஊழியம் செய்கிற, உங்களோட இருக்கிற, உங்களுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், ஆனா நான் என்னுடைய சிநேகிதரோட போய் கூட சந்தோஷமா ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு என்ன பண்ணல. ஆனா வேசிகள் இடத்துல போய் பாவம் செஞ்சுட்டு வந்த இவன் வந்தோன்னா அவனுக்கா கொளுத்த கன்ற என்ன பண்றீங்க? அல்லேலூயா.
ரெண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பரிசுத்தவான்கள்ல அல்லது தேவனோடு கூட எப்பவுமே தேவனோடு ஒட்டி உறவாடிக்கிட்டு இருப்பாங்க. இவன் அப்படிதான் தகப்பனோடு தான் எப்பொழுது இருக்கிறான். ரெண்டாவது என்னன்னா, எப்படி அவர் அவனை மன்னிக்கலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், இளைய குமாரன் பாவம் செய்தது உண்மை, அவன் செய்தது சின்ன பாவம் சொல்லப்படல அல்லது அப்படி பேசல. ஆனா மூத்த குமாரன் எப்போதும் தகப்பன் இடத்துல இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, எப்படி அவர் அவனை ஏற்றுக்கிடலாம்? இவ்வளவு பாவம் செஞ்சவனை இவர் எப்படி மன்னிக்கலாம்? இத்தனை வருஷம் நான் உண்மையா ஊழியம் செஞ்சனே, இத்தனை வருஷம் உண்மையா இருந்தானே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல, இப்போ இவ வந்தோடனே இவனுக்கு இவ்வளவு இதுவா அப்படின்னு சொல்லி. அன்பான தேவ சொன்னமே, இது எதை காட்டுகிறது என்றால், இத்தனை வருட காலம் தகப்பனோடு இருந்தும் கூட தகப்பன் படுகிற வேதனைய புரிஞ்சுக்கிடாத ஒரு பையன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ சொன்னமே, தகப்பனோடு இருக்கிறா. நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை சிந்தையில புரிஞ்சு கொள்ளுங்க. இவன் தகப்பன் இளையகுமாரனை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சு அணைச்சுக்கிறான். அப்படிதானே? அப்படிதானே சொன்னா? இல்ல வந்த உடனே எங்க எங்க வந்த அப்படின்னு கேட்டானா? அப்போ அவனுடைய உள்ளம் ஏங்கிட்டு இருக்கு. கரெக்டா? அப்படிதானே? ஏங்கிட்டு இருந்ததுனால தானே தூரத்துல பார்த்தோன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த தகப்பன் இத்தனை வருஷ காலமா அவங்க வீட்டுல இளையகுமாரனை நினைச்சு புலம்பிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தத பார்த்தும் கூட அவருடைய வலியை புரிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, தகப்பனோடு இன்னைக்கு அநேக வெள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் இருந்தும் கூட தகப்பனுடைய வேதனையை புரியாதவர்களாய். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களா, உன் தகப்பன் எவ்வளவு சந்தோஷமா, அப்பாடா என் பிள்ளை 2 பிள்ளைங்க வந்துட்டாங்க, எனக்கு இருந்த 2 பிள்ளை ஓகே, இளையகுமாரன் வந்துட்டான் சந்தோஷத்தோடு வெளியே வந்து பார்த்தா, மூத்த குமாரனவனோ உள்ள போக மனசு இல்லாம இருந்தான். இன்னைக்கு தகப்பனோடு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு வெளியே இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து அவர் வேதனையோடு இருக்கிறார் என்கிற அந்த காரியம் புரிகிறது இல்லை. அதற்கு மாறாக எப்படி அவர் அவனை மன்னிக்கலாம், இவனெல்லாம் அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற மனநிலை. அதனாலதான் முதலே சொன்ன, இளையகுமாரனை விட மூத்த குமாரனுடைய மனநிலைமை பெரிய கேள்விக்குறி. ஏன்னா தகப்பனோடு இருந்தும் கூட அதுதாங்க பிரச்சனை. இப்ப இளையகுமாரனா தகப்பனோடு தூரத்துல இருக்கிறான், இவன் தகப்பனோடு அனுதினமும் தங்குகிறான், தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறான். அந்த இளையகுமாரனுக்காக ஏங்குகிற அந்த வேதனை புரியாமலே அவரோடு இருந்துட்டு அவர் வந்த உடனே அவனை உள்ள சேர்த்த உடனே அவனால உள்ள போக மனசு இல்ல. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரத்துல ஒரு மனுஷன் வந்தான். கவனிங்க, ஆண்டவரே நான் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிற அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. சிறு வயது முதல் இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கை கொண்டுட்டு இருக்கேன். அப்ப இயேசு அவனிடத்துல அன்பு கூர்ந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, உன்னிடத்துல இன்னும் ஒரே ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கூடன்னு சொன்ன உடனே நியாயப்பிரமாணத்துல இருக்க அனைத்தையும் கை கொண்டிருந்த அவனுக்கு எப்படி இன்னொருத்தனுக்கு என்னோட விற்று கொடுக்க முடியும் என்கிற அந்த ஒரு காரியம் வேதம் சொல்லுக, அவன் வேதனையோடு திரும்பி போய்விட்டான். அல்லேலூயா. அத்தனை நியாயப்பிரமாணத்தை கற்பனையை கை கொண்டிருந்த அவனால தன் கூட இருக்கிற ஒரு சகோதரன் தரித்திரத்துல தன் கூட இருக்கிற ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்கிற அந்த உணர்வு இல்லாதபடிக்கு இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நியாயமா அந்த மூத்த குமாரன் தகப்பனுடைய வேதனையை புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, தம்பி வந்துட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும், சந்தோஷப்படணும். இத்தனை வருஷம் என் தகப்பன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த இளையகுமாரனுக்காக, எப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு, நல்ல வேளை வந்து சேர்ந்துட்டான், என் தகப்பன் இனி சந்தோஷமா இருப்பார் என்கிற அந்த மனநிலை தான் என்ன பண்ணிருக்கணும். இன்னைக்கு அதே மனநிலை தான் நிறைய நிலை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும், ஆனா நம்மளை போல வேதனைப்பட்டு வெளியே சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொன்னார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வரணும்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்,
அடுத்த காரியத்துக்குள்ளாக போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரணம் சொல்றேன். இத்தனை வருஷம் தகப்பனோடு இருந்தும் தகப்பனுடைய வேதனை புரியாத மூத்த குமாரனை போலதான் இன்னைக்கு அநேக வேளை நாம் இருக்கிறோம். வெளியே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்களும் நானும் டெய்லி பேசி கொண்டிருக்கிற அந்த இயேசு பரிதபிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், அல்ல அவருடைய வேதனைக்காக ஏதாவது ஒன்று செய்கிறோமா என்பதை புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, இந்த பரிசுத்தவான்கள் இடத்துல பிரச்சனை என்னன்னா, எப்படி அவனை மன்னிக்கலாம், இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவனை எப்படி மன்னிக்கலாம் என்கிற எண்ணம். அதே போல தகப்பன் கூட இருந்தும் தகப்பனுடைய இருதயத்தை என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. அல்லேலூயா. நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்துக்கு வாருங்க, 25வது அதிகாரத்துக்கு வாருங்க. அதுல 31வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னதற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். போதும். மூன்றாவது ஒரு காரியம் நல்லா கவனிங்க, எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஏசாவுக்கு என்று கொடுக்கப்பட்ட சேஷ்ட புத்திர பாகம், அவன் வெளியேந்து பசியோடு வருகிறான். தம்பி யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன், அல்லது ஆண்டவர் அறியதுக்கு முன்னாடி, ஆண்டவனை சந்திக்க முன்னாடி இந்த மாதிரிதான் அவனுடைய மனநிலை இருந்தது. சோ யோசிக்கிறா யாக்கோபு, இதான் கரெக்டான நேரம், எங்க அண்ணன் பசியா இருக்கிறான், சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லி திட்டம் போடுகிறான். ஏசாவுக்கு பசி அதிகமா இருக்கு, கூலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், நான் தரேன், ஆனா உனக்குன்னு தகப்பன் கொடுத்துருக்கிறாருல ஒரு சேஷ்டபுத்திர பாகம், அதை எனக்கு என்ன பண்ணிரு, விற்று போட்டுரு, கொடுத்துரு, நான் அதை கொடுத்துட்றேன். இங்க ஏசா ஒரு வார்த்தை சொல்றா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு, நானே சாக போற, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அன்பான தேவ சனமே, தன்னுக்குள்ள இருக்கிற அல்லது தன்னோடு இருக்கிற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியாம போயிட்டுங்க. ஒரு கூழுக்கு இணையாக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டுட்டான். இதே போலத்தான் இப்ப ஏசாவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல அவனுடைய நல்ல காரியங்கள் செய்யப்பட முடியும். தன்னுடைய தம்பி தனக்கு அநியாயம் செய்து கூட அவன் திரும்பி வரும்போது தன் தம்பியை ஏற்றுக்கொள்ளுகிறான். தன் தகப்பன் வெளியே போய் வேட்டையாடி கொண்டு எனக்கு சமைச்சிட்டு வான்னு சொன்னோன்னா மறு பேச்சு பேசாம அப்படியே போகிறான். அநேக காரியத்துல ஏசா நல்ல குணம் இருக்குதுதான். ஆனா ஒரே ஒரு இது என்ன பிரச்சனை பண்ணா தெரியுமா, தன் மேல இருக்கிற தனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க அந்த சேஷ்டபுத்திர பாகம் எவ்வளோ பெரியது என்பது தெரியாம ஒரு கூழுக்காக, அன்பான தேவ சனமே, இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது அவரை பொல்லாத பிசாசு உயர்ந்த மலையின் மேல கூட்டிட்டு போயிட்டு, கவனிங்க, உலகத்தின் சகல ராஜ்யத்தை அவருக்கு காட்டிட்டு என்ன தாழ விழுந்து பணிந்துகிட்டா. அல்லேலூயா. என்ன தாழ விழுந்து நீ பணிஞ்சுக்கிட்ட, அந்த உலகத்தின் எல்லா மேன்மையும் உமக்கு என்ன பண்ணிடுற. அல்லேலூயா. இயேசு தாழ விழுந்து பணிந்தாரா? உலகத்தின் சகல மேன்மை அவருக்கு காட்டினான்னு வேதம் சொல்லுகிறது. எல்லா மேன்மையை காட்டுறா. என்ன மட்டும் தாழ விழுந்துட்டு அந்த உலகத்துக்கே நீங்க தான் அதிபதி. ஆனா இயேசு மயங்கல. இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்பதாக எழுதி இருக்கிறது. இந்த எதை காட்டுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற கிருபைகள், உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற தாளந்துகள், உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாம புரியாதபடிக்கு ஒரு உலகத்தின் அற்ப பாவம், ஒரு உலகத்தின் அற்ப ஒரு பணம் நம்மை அதிலிருந்து நீக்கி விடுகிறது. அல்லேலூயா. நல்லா இதை சரியாய் புரிந்து கொள்ளுங்க. சேஷ்டபுத்திர பாகம் என்பது விலையேற பெற்றது. அது மூத்த குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக விற்று போட்டான் என்று நம்ம எளிதாய் சொன்னாலும் கூட, இன்னைக்கு அநேக வேளை தேவன் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற கிருபைகள்,
தேவன் உங்களுக்கு எனக்கு மேல வைத்த அபிஷேகத்தின் வல்லமை புரியாதபடிக்கு, உங்களையும் என்னையும் தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற அழைப்பின் மேன்மை தெரியாதபடிக்கு, ஒரு உலகத்தின் பாவத்துக்காக, பணத்துக்காக, உலகத்தின் ஏதோ ஒரு காரியத்துக்காக அதோடைய வேலி புரியாம அதை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்களும் நானும் பார்க்கிற அந்த உலகத்தின் மேன்மை எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனப்படாது. ஏன்னா அப்பேற்பட்ட மகிமையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் எங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? பரலோகத்துல. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஏன் மனுஷனுடைய சிந்தைக்குள்ள தோன்றது கூட இல்லை. அப்பேற்பட்ட மகிமையை வைத்திருக்கிறார். ஆனா நாமோ அந்த ஏசாவை போல உலகத்தின் ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு நம்மகிட்ட காட்டி இது மேல நம்முடைய ஈர்ப்பை வைத்து விட்டு இந்த கூழுக்காக அதை இழந்த ஏசாவை போல அநேக பேரை மாற்றி விடுகிறார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கூழ் அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு ஈடாகாததை போல இந்த உலகத்தின் மேன்மைகள், இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமும் பரலோகத்தின் மேன்மைக்கு ஈடே ஆகாது. அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் நல்லா ஓடிட்டு இருப்பாங்க. அவங்கள பிசாசு விழ பண்ணுகிறது, அல்லது வழி மாற்றி விடுகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தின் ஏதோ ஒரு சின்ன காரியத்துல திருப்பிடுவான். பெருமை. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல திருப்பி தேவன் அவர்கள் மீது வைத்த அபிஷேகத்தின் வல்லமை இழந்து, தேவன் அவர்கள் மீது வைத்திருக்கிற அழைப்பின் மகத்துவத்தை புரியாம, தேவன் அவர்கள் கொடுத்த கிருபையுடைய வேல்யூ என்னன்னு தெரியாம. அல்லேலூயா. சிம்சோனை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாம் இன்னைக்கு ஈஸியா சொல்லிடுவோம், சிம்சோன் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா சிம்சோனை போலதான் நம்மளும் இருக்கிறோம். எப்பேற்பட்ட அழைப்பில் அழைக்கப்பட்டவன், ஒருவன் அவன் முன்பாக நிற்க முடியாது. அப்பேற்பட்டவன அவன் கண்களின் பாவம் அவனுடைய மகிமையே இழந்து போக பண்ணிட்டு. அப்படிதானே? உண்மையா இல்லையா? அவன் மீது வைத்திருந்த அபிஷேகம் பெருசு, அவன் மீது தேவன் வைத்திருந்த நோக்கம் பெருசு. ஆனா அதை விலைத்தட்டுவதற்கு பிசாசு அவன்கிட்ட டைரக்டா போய் சண்டை போடல. ஒரே ஒரு விஷயம்தான், அவன் என் கண்ணுக்கு பிரியமானவள் சொன்னா அங்க முடிஞ்சது. அதை வைத்து அவனுடைய மொத்த அபிஷேகத்தை இழக்க பண்ணினான். அன்பான தேவ சனமே, நாம் ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், தேவனுக்குள்ள நல்லா இருக்கிறோம். ஆனா ஒன்றை மறந்து விடாதுங்க, இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்தில் நம்முடைய மயக்கம் என்ன பண்ணிடக்கூடாது, போய்விடக்கூடாது. உலகத்தின் எந்த ஒரு மேன்மையோ, உலகத்தின் எந்த ஒரு காரியமோ, உலகத்தின் எந்த ஒரு சிந்தையோ நம்மளை பரலோக ராஜ்யத்தை தடை பண்ணி விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் புரியுதா? இதோடைய வேல்யூ அதிகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேக பரிசுத்தவான்கள் இடர்னது இங்க நல்லா ஓடினாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, உபவாசிப்பாங்க, தேவனுக்காக வல்லமையா எழுப்பி பிரகாசிப்பாங்க. ஆனா பெருமைங்கிற ஒரு காரியத்தினால மொத்தத்தை இழந்தவர்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. 3 காரியத்தை உங்களோடு சொன்னேன். பரிசுத்தவான்கள் இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்தி மட்டும் முடிக்கிற. முதலாவது, அந்த ஆயக்கா அந்த பரிசேயனை போல நான் ஜெபிக்கிற, நான் தசமபாகம் கொடுக்கிற, நான் வாரத்துல உபவாசம் இருக்கிற அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை என்றைக்குமே நான் என்று சொல்லாதுங்க, எனக்கு உதவி செய்கிறது தேவன். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு வச்சுக்கிடுங்க, வேலைக்கு போறேன், வேலை செய்யறேன். நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு எனக்கு பெலன் அவர் தரலன்னா நான் போவேனா? ஃபர்ஸ்ட் போக மாட்டேன். அப்படியே நான் பெலனோட போகும்போது போக்கை வரத்தை அவர் பாதுகாத்து கொள்ளலன்னா வேலை செய்ய போக முடியுமா? முடியாது. அப்ப காலையில் என்ன எழுப்புறாரு, எனக்கு பெலன் தராரு, வேலைக்கு போகும்போது என்ன பாதுகாத்துக்கிறாரு. வேலை செய்வதற்கு அங்க வேண்டிய ஞானத்தை யார் தான் தருகிறா? கர்த்தர். வேலை செய்வதற்கு பெலன் தரார், மறுபடியும் என்ன வீட்டுக்கு கொண்டு வந்து சுகபத்திரமாய் கொண்டு வந்து என்ன பண்றாரு? அப்ப எல்லாத்துலயும் கர்த்தர் இருக்கும்போது நான் வேலை செஞ்ச குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்னா தேவன் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அல்லேலூயா. அதை மாற்றிக்கொள்ளுங்க. நான் வேலை செய்கிறதற்கு பலன் தருகிறதுக்காக உமக்கு அப்படி சொல்லுங்க. நான் வேலை செஞ்சுட்டேன் சோத்திரம்னு சொல்லாதுங்க, செய்வதற்கு பலன் தருகிறதுக்காக சோத்திரம்னு சொல்லி. அதே போல அவன் இன்னொரு காரியமும் செஞ்சா, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, உமக்கு சோஸ்திரம், தயவு செய்து
வேதம் சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்ற வார்த்தையின்படி யாரையும் அற்பமா எண்ணாதிருங்க. இவங்களை விட நான் மேல, அவங்களை விட நான் எவ்வளவோ பெற்று, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதுங்க. நான் தேவன் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் அவன் செஞ்சதுனால தான் அந்த பரிசேயன் நீதிமானாக்கப்படல. அந்த ஆயக்காரனோ பாவியாக என்மேல் கிருபையாயிரும் சொன்ன அந்த வார்த்தையினால அவன் நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த மூத்த குமாரனை போல தகப்பனோடு இருந்தும் கூட இளைய குமாரன் வந்த உடனே தகப்பன் ஒன்னும் அவனை வெளியே உள்ள வரக்கூடாது, நீ வெளியே நின்று மூத்த குமாரன் சொல்லல. அவனுக்கே போக மனசுல. ஏன்னா எப்படி அவனை இவர் மன்னிக்கலாம், இவம்லாம் எப்படி வரணும், இதுதான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இவம்லாம் எங்க உட்பட போறான், நம்ம உட்பட்டோமோ ரொம்ப. அல்லேலூயா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை இப்படி நிறைய வேலை நம்ம நினைக்கிறோம். நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் தேவன் கண்டுக்க மாட்டார், கண்டுப்பார். நம்ம நிறைய வேலை சொல்றோம், இவன் விலக மாட்டான். அல்லேலூயா. நியாயம் தீர்க்க தேவன் யாருக்கு உரிமை கொடுக்கலங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதுங்க, இது தேவனை துக்கப்படுத்தும். அவன் பாவம் செய்தானா செய்யட்டது, அவனும் தேவனுக்குள்ளது, தேவன் பார்த்து கொள்ளுவார், அமைதியா இருக்கணுமே தவிர இவன் விலக மாட்டான், இவன் உட்பட மாட்டான் நம்ம சொல்றதுக்கு வேதம் எங்கேயும் நமக்கு அனுமதி கொடுக்கல. இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூத்த குமாரனுக்கு பிரச்சனை அதுதான். எப்படி இவனை இவர் மன்னிக்கலாம், இவனை மன்னிக்க கூடாது, இவன் மன்னிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அப்ப நம்ம தகுதி உள்ளவர்களா? அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், ஆயக்காரரும் பாவிகளும் உங்களுக்கு முன்னாடி தேவராஜ்யத்துக்கு போறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்களாம் போக மாட்டான், அவன் போயிருவேன் நினைக்கிறேன், நீ போக மாட்டேன்னு தான் தேவன் இன்டைரக்டா அங்க சொன்னாரு. நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளணும். ரெண்டாவது, அவன் தகப்பனோடு இருந்தும் கூட தகப்பன் அவனுக்காக ஏங்குகிற அந்த பாரத்தை புரியாததை போல எனக்கு அநேக பரிசுத்தவான்கள் நன்றாக ஓடினாலும் ஜெபித்தாலும் ஆத்தும பாரம் இல்லாதவர்களாய், தன் சகோதரன் அழிந்து கொண்டிருக்கதை கரிசனையற்றவர்களாய், அதற்காக வேதனைப்படுகிற தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாதவர்களாய் இருப்போம். இன்றையிலிருந்தாவது ஆண்டவரே உங்களுடைய இருதய பாரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை தாருங்க, நான் ஜெபிக்கிற எனக்கு அந்த பாரத்தை தாங்கன்னு சொல்லி அந்த தகப்பனுடைய பாரத்தை கொஞ்சமாவது நம்மளும் என்ன பண்ணுவோம், சுமப்போம். அல்லேலூயா. மூன்றாவதாக, என் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது, தேவன் நம்ம நடத்துகிற வழி எப்படிப்பட்டது என்கிற மேன்மை உணராதவர்களா எனக்கு அநேகவில்லை நீங்கள் நான் இருக்கிறோம். அந்த தைரியமா சொல்ற, தேவன் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாருன்னா அது விலையேற பெற்றது. ஒரு பெரிய நோக்கத்துக்காக கொடுத்த அந்த நோக்கத்தை உலகத்தின் பாவத்துக்காக, உலகத்தின் ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக தயவு செய்து அந்த ஏசாவை போல என்ன பண்ணிடக்கூடாது, விற்று போட்டு விடாதுங்க. ஒருவேளை பல வருஷம் நடந்தே அந்த கிருபையை கொடுத்தாரு, இன்னைக்கு அதை இழந்து நிற்கிறேன். ஆண்டவரே அந்த கிருபையை தாரோ, அந்த நோக்கத்தை நீ எனக்காக கிருபை என கொடுத்தீரோ, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அந்த கிருபை விலையேற பெற்றது, தகுதி இல்லாத எனக்கு கொடுத்தீங்க, அதை நான் பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், எனக்கு அந்த கிருபையை மறுபடியும் தாங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்க. அநேக பரிசுத்தவான்கள் நன்றாய் ஓடினாலும் கூட அந்த ஏசாவை போல ஏதோ ஒரு காரியம், அதனால அந்த பரலோகத்தின் மேன்மை தெரியாதவர்களாய் உலக மேன்மை பெருசுன்னு நினைச்சிட்டு, உலக சொத்து பணம், உலகத்தின் பெருமை, உலகத்தின் காரியம் தான் பெருசுன்னு நினைச்சு அதை இழந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமும் பெருசா தெரியாதுங்க, தெரியக்கூடாது. அல்லேலூயா. உலக மேன்மை அற்பமா தெரியணும், உலகத்தின் ஆஸ்தி குப்பையா தெரியணும். அவன் தான் யாரு? அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இந்த உலக மேன்மை, அப்பா இவ்வளோ பெரிய இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படிலாம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம்னா நம்ம உலகத்தின் காரியத்தை இன்னும் பெருசா யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த உலக மேன்மை, இந்த உலக ஆஸ்தி, இந்த உலகத்தின் எல்லாம் எப்போ நமக்கு குப்பையா தெரியுதோ, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல குப்பைன்னு மைண்டுக்கு தோணுதோ, நான் அப்போதான் சரியாய் ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நாம் கேட்ட வார்த்தை ஆண்டவர்ட்ட ஒரு நிமிஷம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாம். நான் முதல்ல சொன்ன இந்த பிரசங்கத்தின் காரியம் பரிசுத்தவான்களிடத்துல காணப்படுகிற பிரச்சனை அல்லது பரிசுத்தவான்களின் தவறுகள் அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஆண்டவர்ட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, அநேக வேளையில நிறைய இடத்துல நான் பண்ணிட்டேன், நான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டேன், நான் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற
தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஒருவேளை அந்த வார்த்தை யாராவது பயன்படுத்திட்டீங்கன்னா, ஆண்டவரே இனி இந்த வார்த்தையை பயன்படுத்தாதபடிக்கு எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு விசுவாசத்தை அர்ப்பணிங்க. தேவன் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு தருகிறார் என்றால் அதற்குரிய நபர்கள் இங்கே உண்டு. அதனாலதான் தேவன் தருகிறார். தயவு செய்து ஆண்டுகிட்ட கேளுங்க, இனிமேல் என் வாழ்க்கையில நான் செஞ்சுட்டேன், நான் செய்யறேன், நான் தான் பண்ணி முடிச்சேங்கிற வார்த்தை வராது. ஆண்டவரே நீர் செய்தீர், நீர் உதவி செய்தீர், நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், நீர் என் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தீர் என்று சொல்லி உம்மை கனப்படுத்தணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதே போல ஆண்டவரே மற்றவர்களை அற்பமா எண்ணாதபடிக்கு, இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் தாழ்வாய் நினைக்காதபடிக்கு, அவர்கள் பாவியா இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களை பாவி அவங்களை விட நாங்கள் பரவாயில்ல நினைக்காதபடிக்கு, எல்லாரையும் எங்களிலும் மேன்மையுள்ளவர்களா என்ன எங்களுக்கு அந்த மன தாழ்மையை தாருங்க ஆண்டவரே. உமது பார்வையில அது அப்பா நாங்கள் செய்கிறது பிடிக்காதது அதற்கு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஜீவிக்க யாரை அற்பமா எண்ணாதபடிக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் யாரையாவது பார்த்து இவன் விளங்க மாட்டாய், உருப்பட மாட்டாய், இவன் முன்னேறது கஷ்டம்னு சொல்லி நான் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவர் அந்த வார்த்தையை கவனித்து வைத்திருப்பார். நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. இனிமேல் யாரையும் அப்படி பேச மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரையும் மேன்மையுள்ளவர்களா என்ன எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே தகப்பனோடு இருந்த நாங்கள் தகப்பனின் உள்ளத்தை புரியாதவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எங்க குடும்பத்தை பார்த்துக்கிடுகிறோம். ஆனா தகப்பனின் உள்ளம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது புரியாதவர்களா இருக்கிறோம். உம்முடைய பாரத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அந்த ஆத்தும பாரத்தை எங்களை திருச்சபைக்கு தாருங்க ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிதபிக்க, கண்ணீர் வடிக்க, ஏதாவது ஒரு வழியில் சுவிசேஷம் அறிவிக்க எங்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க. அந்த தகப்பனின் பாரம் எங்களுக்கு புரியட்டுன்னு சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அந்த ஏசாவை போல நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகம், நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நோக்கம், நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த கிருபையை நாங்கள் புரியாதவர்களா இருக்கிறோம் ஐயா. அதனுடைய மேன்மை பெருசு ஆண்டவரே. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மை பெரியது ஆண்டவரே. அதை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் மயங்கி விடாதபடிக்கு, உலகம் மாமிசம் பிசாசு எதிலையும் நாங்கள் மயங்கி அந்த ராஜ்யத்தின் மகிமையை இழந்து விடாதபடிக்கு எங்களுடைய பார்வையில இந்த உலகத்தின் காரியம் குப்பையாய் தோணட்டாண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மை குப்பையாய் தெரியட்டாண்டவரே. உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் என்னையும் அப்பா எங்களையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் விழுந்து அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு, உலகத்தின் அப்பா கண்ணியில சிக்கி விடாமல் இருக்க எங்க ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. நாங்களை சிந்தித்த காரியத்தில் எங்களுக்கு குறைவுகள் இருக்கும் என்றால் ஒரு விஷயம் மன்னிச்சு அதை திருத்திக் கொள்ள கிருபை தாரும். உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.